எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேக்கிங் மிஷின் எக்ஸ்டர்னல் மாடல். இந்த பெரிய பேக் இப்போ 5 கேஜிக்கு மேல 10 கேஜி இந்த மாதிரி பேக்குங்களை வந்து நீங்க எக்ஸ்டர்னல்ல தான் பண்ண முடியும். ஏன்னா சேம்பர்ல உங்களுக்கு பத்தாது. இதுல வந்து எக்ஸ்டர்னல்ல வந்து நீங்க கீழே இப்படி வச்சு கூட நீங்க டேபிள் மேல வச்சு கூட நீங்க பண்ணலாம். இல்ல ஒரு பிளேட் வரும், பிளேட் மேல வச்சுட்டு கூட நீங்க பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் பர்பஸ் வந்து பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் பர்பஸ்னா உங்களுக்கு வெளியில போச்சு வச்சு நீங்க பேக்கிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த மிஷின் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஆப்ரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். இங்க சுவிட்ச் உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. ஆனா உங்களுக்கு ஆன் ஆகும். இதில் எம்என் ஸ்டாப் சுவிட்ச் இது. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க எந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகாது. ஆனில் இருக்கும், பட் எந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகாது. திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் ஆப்ரேஷன் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து வேக்யூம் மீட்டர். உங்களோட வேக்யூம் பவர் உள்ள இருக்கும். பம்ப் தான், அந்த பம்ப் எவ்வளோ வேக்யூம் பண்ணுற மீட்டர் இதில் காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு இது செட்டப் பட்டன். இதை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்யூம் செக்ஷன் டைமிங் காட்டும் பாருங்க. இதை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐட்டம் தகுந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இன்ஃபிளேட்டபிள் இது. இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து நைட்ரோஜன் கொடுக்கறதுக்கு, அதுதான் ஏர் உங்களுக்கு இது பவுச் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது. இதோட டைமிங் நீங்க பவுச் தகுந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் செட் கொடுத்தீங்கன்னா நீங்க சீலிங் டைம், அந்த கவருக்கு சீலிங் பண்றதுக்கு டைமிங் இதையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பவுச் தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்தா பர்ன் ஆயிடும், ரொம்ப கம்மி கொடுத்தாலும் சீல் ஆகாது. ஸோ நீங்க அந்த உங்க கவர் தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும். அப்புறமா இது வந்து கூலிங் பர்பஸ். நீங்க இதை ப்ரெஸ் பண்ணா கூலிங்னு காட்டும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பவுச்சஸ் நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. கூலிங் டைம் கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா, சீலிங் டைம்ல கொஞ்சம் கூலிங் டைம் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சீலிங் நல்லா பர்ஃபெக்ஷன் கிளீனா தெரியும். அப்புறமா இது வந்து கவுண்டர். நீங்க இந்த கவுண்டர் வந்து 30 செட் பண்ணீங்கன்னா 30 வரைக்கும் ஆப்ரேஷன் காட்டும். அதுக்கப்புறம் திருப்பி ரீசெட் ஆகி திருப்பி உங்களுக்கு ஸ்டார்டிங் 1 காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க அதையும் செட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு வேணுமோ செட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம 30 வச்சுக்கிறோம். ஸோ அப்புறமா இன்டர்வல் டைம். இது இன்டர்வல் டைம் என்னதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் பாருங்க. இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா, நீங்க இங்க ஃபுட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா இந்த ஃபுட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் நீங்க மேனுவலா ஆகும். அதே நீங்க ஆட்டோ மோட்ல இங்க போட்டுட்டு இந்த பட்டன் ஆட்டோ மோட்ல நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க இதுல வந்து டைமிங் செட் பண்ணிட்டோம்னா நீங்க அடுத்த பவுச் எடுத்து நீங்க கொடுக்கறதுக்குள்ள டக்குன்னு வரும். நீங்க அப்ப வச்சு நீங்க யூஸ் பண்ண முடியும். கண்டினியூஸ் ப்ராசஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் யூஸ் ஆகாது. கொஞ்சம் உங்களுக்கு ஹெவி ப்ரொடக்ஷன் உங்களுக்கு நீங்க வெல் ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஆப்ரேஷன் எப்படி? சப்போஸ் உங்களுக்கு நீங்க வெறும் நைட்ரோஜன் ஒண்டி பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் நீங்க வேக்யூம் ஒண்டி பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு இந்த பம்ப் வெளில வரும். பம்போட அந்த நாசில் வெளில வரும். திருப்பி நீங்க அதை ப்ரெஸ் பண்ணா நாசில் உங்களுக்கு உள்ள போகும். அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து நைட்ரோஜன் ஃபில்லிங் பர்பஸ்க்கு நீங்க இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபில்லிங்க்கு அதே மாதிரி வரும். நாசில் ஃபில் ஆகும். திருப்பி நீங்க அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷிப் உள்ள போகும். அப்புறமா 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்க வேக்யூமும் பண்ணலாம், நைட்ரோஜன் ஃபில்லும் பண்ணலாம், ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு வேக்யூம் வரும். அதே ரெண்டாவது இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து அடாப்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு வேக்யூம் ஆகி அதுக்கப்புறம் ஏர் ஃபில் ஆகி சீல் ஆகும். ஏர் ஃபில் நைட்ரோஜன் கேஸ் ஃபில் பண்ணி சீல் பண்ணுவோம். நைட்ரோஜன் கேஸ் எங்கே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு இங்க இந்த நாசில் கொடுத்துக்கிறாங்க. இந்த நாசில்ல நீங்க நைட்ரோஜன் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ இதோட ஆப்ரேஷன் இதுதான். அப்புறம் வந்து உங்களுக்கு என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு வேக்யூமும் வேணாம், நைட்ரோஜனும் வேணாம், வெறும் சீலிங் வேணா நீங்க வெறும் சீலிங் பர்பஸ்க்கு சீலிங் மிஷினாக யூஸ் பண்ண முடியும். நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டு இங்க சீலிங் டைமிங் கொண்டு வெறும் நீங்க அங்க சீலிங் டைமிங் கொண்டு இது வச்சுட்டு நீங்க ஃபுட் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சீலிங் ஆகும். இந்த பிளேட்டை ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் டெமோ காட்டுறேன். சரி, இப்போ நம்ம வேக்யூம் பண்ண போறோம் இந்த பவுச்சை வச்சு. இப்போ பாருங்க, வேக்யூமோட அந்த செக்ஷனுக்கு நான் ப்ரெஸ் பண்ணிக்க போறோம். நாசில் வெளில வரும். நாசில் வெளில வந்தோடனே ஜஸ்ட் இந்த கவரை நீங்க இப்படி இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி இப்படி வச்சுருங்க.
இந்த ஐட்டம் வந்து இந்த பீடிங் அதுக்கப்புறமா அந்த அந்த பக்கம் போகக்கூடாது, பீடிங்க்கு இந்த பக்கமே இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கணும் அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் ஃபுட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வேக்யூம் ஆகும். இந்த வேக்யூம் ப்ரெஷர் காட்டுது பாருங்க. ஸோ வேக்யூம் ப்ரெஷர் எவ்வளோ காட்டும். இப்போ சீலிங்க்கு வந்து சீலிங் டைமிங் சீல் ஆகும். இப்போ சீலிங் ஆகிக்குது உங்களுக்கு வேக்யூம் பாருங்க, கல் மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஏரியா இருக்காது. ஸோ இது பேக்கிங் பர்பஸ் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஷேப் இல்லாமல் இருக்குது, ஷேப்போட பண்ணிக்கலாம். இன்னும் ஷேப் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதே ஷேப்புக்கு அது வேக்யூம் ஆகிடும். ஸோ பாருங்க, இவி இருக்கும். சீலிங் க்ரூ வந்து ஐட்டம் சீலிங் க்ரூ இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இவி இருக்குது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நைட்ரோஜன் வித் ஃபில்லிங் வேக்யூம் காட்டுறோம். இப்போ நைட்ரோஜன் ஃபில்லிங்க்கு நம்ம ஆல்ரெடி இங்கே இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா நைட்ரோஜன் ஃபில்லிங் ப்ளஸ் உங்களுக்கு வேக்யூம் ஆகும். ஃபர்ஸ்ட் வேக்யூம் ஆகிட்டு அப்புறம் நைட்ரோஜன் ஃபில் ஆகும். பாருங்க, நாசிலுக்கு முன்னாடி இப்படி தள்ளிக்கோங்க. இந்த ஐட்டம் வந்து நாசிலுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ இந்த நாசிலுக்கு இந்த பக்கம் இருக்கணும். ஸோ டைட்டாக இருக்கணும். அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் ஃபுட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, வேக்யூம் ஆகும். பாருங்க, வேக்யூம் ஆகும். அப்புறமா நைட்ரோஜன் ஃபில் ஆகும். பாருங்க, நமக்கு சீலிங் ஆயிடுச்சு. பாருங்க, தெரியுதா எவ்வளோ இருக்குது. நீங்கள் நைட்ரோஜன் இதுவும் பண்ணிக்கலாம். சீலிங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வேக்யூம் வித் ஃபில்லிங் பார்த்தோம். இப்போ நம்ம வெறும் சீலிங் பார்க்கலாம். ஸோ சீலிங் பார்க்கறதுக்கு நான் இதே போச்சில் உங்களுக்கு சீலிங் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதுல சீலிங் ஒண்டி பார்க்கலாம். இப்போ சீலிங் ஒண்டி பண்ணோம்னா இங்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்புறமா திருப்பி இந்த நைட்ரோஜன் ஃபில்லிங் பட்டன் ரெண்டுமே ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டு அந்த நாசில் உள்ள போயிடும். ஸோ நாசில் உள்ள போன அப்புறமா நீங்க ஜஸ்ட் நீங்க அதே மாதிரி இந்த இதை இன்செர்ட் பண்ணுவீங்க. ஸோ பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, வெறும் சீலிங் ஆகும். பாருங்க, வெறும் சீலிங் ஆகுது. ஸோ வெறும் சீலிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷின். இப்போ நாம வேக்யூமோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டு போச்சு காட்டுறேன், ஒன்று சேமியா காட்டுறேன், அப்புறமா திருப்பி உங்களுக்கு மாங்காய் காட்டுறேன். இப்போ நம்ம சேமியாவோடது பார்க்கலாம். ஸோ செக்ஷன் இது பண்ணிக்கோங்க. நாசில் வெளில வந்துச்சு. நாசில் வெளில வந்த அப்புறமா இதை உள்ள எடுத்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணா பண்ணியாச்சு. இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, ப்ரெஷர் கேக்குதா சவுண்ட் உங்களுக்கு. பாருங்க, சீலிங் இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோவே பண்ணாலும் இது உங்களுக்கு குறையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் கோடம்பி இந்த மாதிரி ஐட்டமும் போடலாம். ஸோ உங்களுக்கு பேக்கிங் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். நீங்கள் இது கட் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். நீங்கள் இதை கட் பண்ணிட்டா உங்களுக்கு நார்மலாக ஏர் உள்ளே போயிட்ட அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரிப் இருக்காது. ஸோ நீங்கள் இது என்ன சைஸ்லாம் பண்ணலாம், ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது மோல்டு ஐட்டமில் போட்டு நீங்கள் ரொப்பி கூட நீங்கள் பண்ணால் பிரிக்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த ஆலோ பிரிக்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிக்ஸ் டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ பிரிக் டைம் பண்ணால் நீங்கள் மோல்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு அது உள்ள அது வச்சு அப்புறம் அதை பண்ணால் உங்களுக்கு பிரிக்ஸ் டைப் வந்துடும். இப்போ நம்ம மாங்காய் பார்க்கலாம். ஸோ வேக்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். நாசில் உள்ள வெளில வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாருங்க, இப்போ இந்த மாங்கால இவ்வளோ ஏர் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள ஏர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர் மொத்தமே அதை எழுப்பி இழுக்கும் பாருங்க.
இப்போ பாருங்க சீலிங் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிப் ஆக்குது பாருங்க. பெண்ட் பண்ணாலும் பெண்ட் பண்ண முடியும் பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஏர் வெளில வந்துடும். இன்னுமே நீங்க ஜாஸ்தி வச்சா இன்னுமே உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேக்யூம் வரும். ஸோ உங்க ப்ராடக்ட் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க. அந்த இது ஒன்றுத்துக்கு ஒன்றுமே உங்களுக்கு அந்த இது அப்படியே அப்படி பாண்டிங் இப்படி பாருங்க இப்படி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போன்றது நிறைய ஷேர் பண்ணுங்க. நன்றி.